ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குட் மார்னிங். வாங்க இன்னைக்கு பால்கனி டூர் என்னன்னு பார்த்துடலாங்களா? அது என்ன பால்கனி டூர்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் ஒரு 3 பால்கனி இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி வீட்டோட. உங்களுக்கு வியூ ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. இங்கே வந்து என்னோட பார்ட் ஆஃப் ஒரு பால்கனியோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் நாங்கள் வெளியவே செட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து காற்று நல்லா அடிக்குங்க. இந்த பால்கனியில் வியூ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இங்கே உட்காந்து சாப்பிடுவோம். பசங்களுக்காக இந்த கூட ஊஞ்சல் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு அதையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். அதில் உட்காந்து அவங்க ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பார்க்க நமக்கே சந்தோஷமாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் எங்களோட ஒன் டேயில் வந்து இந்த பால்கனியில் நாங்கள் செலவு பண்ணுவோங்க. இந்த வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இதுவுமே ஃப்ரண்ட்டில் இருக்க பால்கனியோட இன்னொரு ஒரு வே தாங்க. இந்த பால்கனியில இருந்து நம்ம வந்து டைரெக்டாக அந்த பால்கனியை பார்க்க முடியும். பாருங்கள், அந்த வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கேருந்து எட்டி பார்த்தோம்னாலே இந்த பால்கனி தெரியும். ஸோ பசங்க என்ன பண்ணுறாங்க, விளையாடுறாங்களா, கேர்ஃபுல்லாக இருக்காங்களான்றத என் வீட்டை சுற்றி எந்த பக்கம் வேலை பார்த்தாலும் நம்ம அப்பப்போ வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வியூ வந்து இந்த வீட்டோட இந்த வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு இங்கே உட்காந்து சில விஷயங்களை யோசிக்கலாம், பேசலாம். உங்களுக்கு என் வீட்டோட பேக் சைடு ஒரு பால்கனி இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே கொஞ்சம் சில செடிகள் வச்சுருக்கேன். அரளி, கற்றாழை, மணி பிளான்ட்டு. இதுதான் அந்த பால்கனியோடைய வியூ. இங்கே துவைச்சி துணி எல்லாம் காய போட்டுக்க, பாத்திரம் கழுவ, எல்லா விதத்துலேயுமே இது ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த தூதுவளைங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா வேணுன்றதுக்காகவே இந்த வீட்டில் வச்சு வளர்த்துட்டே இருக்கு. அப்புறம் இப்போ மணி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் செடி வந்து நிறைய வளர்ப்பேன். எனக்கு மணி பிளான்ட் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து அடுக்கு மல்லி, உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அந்த மல்லிகைப்பூ செடி காமிச்சிருக்கேன். பூக்கள் நிறைய பறிச்சிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசிங்க. துளசி பாருங்க, என் வீட்டில் எப்போவுமே ஒரு தொட்டியில் துளசி செடி வைங்க. வெற்றிலை, இது வெற்றிலையும் கண்டிப்பாக வளங்க. உங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் முழுமையாக கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த சளிக்காக போடுவோமேங்க, பேர் என்னது மறந்துருச்சே. இது எல்லாமே நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு கஷாயம் வச்சுக்கலாம். அதுக்காக தொட்டிலேயே சில செடிகளை நான் வந்து வளர்த்துட்டே இருப்பேன். இது சந்தன முல்லைங்க. இன்னும் பூக்களை பூக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு வீடியோ போடுறேன். பூத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியே சாமிக்கு பூவே வாங்க வேண்டாம். எனக்கு வீட்டில் கீழே வேற கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். செம்பருத்தி, குரோட்டன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். வீட்டில் பூக்கிற பூக்களை வச்சே நாங்கள் நிறைய சாமி படத்துக்கு போட்டுருவோங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கை. இப்போ தாங்க அந்த முருங்கை மரம் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்படியே தாங்க இந்த பால்கனியை க்ளீன் பண்ணுறேன், கூட்டுறேன், வைக்கிறேன்னு இந்த 3 பால்கனியை மட்டுமே கவர் பண்ணி க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளங்க ஆஃப் டே ஆயிருங்க. இதுக்கே இப்படியே விளக்கமாறும் தேயிற மாதிரி நானும் தேஞ்சிக்கிட்டு இருக்கேன். எத்தனை விளக்கமாறு வாங்குறது போங்க.